தமிழ் வணக்கம். இந்த பூவை பாருங்கப்பா, நல்ல பூ, வெள்ளையாக இருக்குது, நல்ல வெள்ளையாக இருக்குது. இந்த பூ பார்க்கவே அழகாக இருக்குது. முள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த விரையில் நல்லா காஞ்ச உடனே வெடித்து கொட்டும். இந்த வெடித்து கொட்டும். தண்ணிக்குள்ளே இந்த விரையில் பறித்து நாங்கள் தண்ணியில் போட்டு விளையாடுவோம். தண்ணிக்குள்ளே போட்டோம்னா டப்பு டப்புன்னு வெடிக்கும். இந்த செடி பேரை மறந்துட்டு, இந்த பூக்கு இந்த சீசன் போல இருக்குது. அது பாட்டுக்கு பூத்து குலுங்கிட்டு இருக்கு. நிறையா புத்து குலுங்கிட்டுருக்கு பாருங்கள். இந்த பூவை பறித்து பெரியவங்க என்ன செய்வாங்க, பால் எண்ணெயில் போட்டு சாப்பிடுவாங்க. சும்மாவும் அள்ளி இப்படி பூவை பிச்சு வாயில் போட்டுக்கிடுவாங்க. இந்த வயசானவங்க கிராமத்தில் உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க, இந்த பூவை பிச்சு வாயில் போட்டுக்கிடுவாங்க. இது நல்லதுன்னு சொல்லிட்டு பிச்சு வாயில் போட்டுக்கிடுவாங்க. இந்த பூவுக்கு அவ்வளவு பெருமை வாய்ந்த பூ இது. இதனோட மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அதை கேட்டதில்லை, என்ன மருத்துவத்துக்கு நிறைய இருந்ததுன்னு கேட்கல. பூ பாருங்கள், பார்க்க எம்பிட்டு அழகாக இருக்குன்னு, மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது. பூவை பிச்சிட்டோம்னா மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது. அருமையான பூவாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது பாருங்கள் பூ. இந்த பூவுக்கு பேரை மறந்துட்டோம். பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க அந்த பூ பேரை. பூ மட்டும் பார்த்து கிடக்கு பாரு. தும்பப்பூ மாதிரி வெள்ளையேன்னு பூத்து குலுங்குது பாருங்களேன். தும்பப்பூவோட அதிகமாக அந்த ஒயிட் கலரில் இருக்குது இந்த பூவு. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி இந்த பூ பிச்சு மென்னுக்குருவாங்க. இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க இவங்கெல்லாம் பிச்சு மென்னுக்குருவாங்க. அந்த ஆடு எல்லாம் சேர்ந்து பூவாக கொஞ்சம் சாப்பிட்றோம். இந்த விஷ செடியெல்லாம் கிடையாது, சாப்பிட்ற செடி தான். ஆனால் இந்த பேரை மறந்துட்டேன். இந்த காயெல்லாம் பிடிச்சி டப்பு வெடிக்கும்.